ஹெலன் கெல்லர் தன்னம்பிக்கையால் வாழ்ந்த ஒரு அற்புத பயணம். பிறப்பு ஜூன் 27, 1880. மரணம் ஜூன் 1, 1968. ஹெலன் கெல்லர் பிறக்கும்போது பார்வையும் கேட்கும் திறனும் இருந்தவள்தான். ஆனால் 19 மாத வயதில் ஏற்பட்ட ஒரு கடுமையான நோயால் அவள் தனது பார்வையையும் கேட்கும் திறனையும் இழந்து போனார். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பலர் உடைந்து விடுவர். ஆனால் ஹெலன் அதை சாதனையாக்கினார். அவளது ஆசிரியை ஆன் சல்லிவன் அவர்களின் உதவியுடன் ஹெலன் தொடுதல் வழியாக பேசுவதை கற்றுக்கொண்டார். பின்பு பிரெயில் எழுத்து, பேசுதல் மற்றும் எழுதுதல் போன்றவற்றையும் கற்றுக்கொண்டார். அவளது சேவைகள் மற்றும் சமூக பணிகள். 1. கேளாத மற்றும் பார்வையற்ற மக்களுக்காக போராடல். உலகம் முழுவதும் இவ்வகை மக்களுக்காக கல்வி மற்றும் உரிமைகள் வேண்டி குரல் கொடுத்தார். 2. சுற்றுலா வழியாக தொண்டு பணி. 35க்கும் மேற்பட்ட நாடுகளை சுற்றி பயணித்து தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். 3. எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். பார்வையற்றவளாக இருந்தும் ஏராளமான புத்தகங்களை எழுதியவர் மற்றும் அரங்குகளில் உரை நிகழ்த்தியவர். 4. சமத்துவத்தின் ஆதரவாளர். மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், வேலைக்காரர்கள் மற்றும் சமாதானம் பற்றிய உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார். ஏன் ஹெலன் கெல்லர் நம்மை ஊக்குவிக்கிறார்? முடிவுகள் மனதில் மட்டுமே இருக்கின்றன என்பதை அவள் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. விருப்பமும் கல்வியும் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதையும் காட்டுகிறார். தனது துன்பங்களை மற்றவர்களுக்காக தொண்டுபணியாக மாற்றிய ஒரு மனிதநேய சாம்ராஜ்யர். அவளது வரிகள் இன்று கூட நம்மை நெகிழச் செய்கின்றன. நாம் தனியாக செய்வது மிக குறைவாக இருக்கும், ஆனால் ஒன்றிணைந்து செய்கிறபோது அதிகமாக முடியும்.